ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாகை ஒரு க்ளீனிங் ரொட்டீனோட ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டில் பூஜை ரூம் க்ளீனிங் இருக்கும். ஸோ பூஜை கபோர்டு, அதில் இருக்க சாமி ஃபோட்டோஸ், அப்புறம் பூஜை பொருள்லாம் இருக்கும்ல, விளக்கு, பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை ரொட்டீனாக பண்ணுற வேலை. ஸோ அந்த வேலை தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கேன். ஆனால் பூஜை கபோர்டும் சாமி ஃபோட்டோஸும் ஒரு நாள் க்ளீன் பண்ணி வைப்பேன். பூஜை பொருள் இருக்கும்ல, பூஜை ஜாமான்கள் இருக்கும்ல, அந்த பிளேட்ஸு, விளக்கு எல்லாமே இன்னொரு நாள் க்ளீன் பண்ணி வைப்பேன். ஏன்னா அந்த ரெண்டு வேலையும் ஒரே நாளில் பண்ணேன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டயர்டாகிடுவேன். எனக்கு மற்ற வேலைகளும் இருக்கும் அப்படின்றதுனால ஒரே டைமில் இந்த வேலைகளை எழுத்து வச்சுக்க வேணாம் அப்படின்னு பிரித்து தான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வேலையும் ஒன்றா தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ வெளியில் போக வேண்டியது இருக்குது. வந்துட்டு அந்த பூஜை பொருள்லாம் கழுவி எடுத்து வச்சேன்னா திருப்பி பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு லேட் ஆகிடும் அப்படின்றதுனால ஒரே ஸ்ட்ரெச்சில் இன்றைக்கே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பூஜை கபோர்டு க்ளீன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், பன்னீர் இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு தொடச்சி வச்சிங்கன்னா அந்த பூஜை கபோர்டே அவ்வளோ வாசனையாக இருக்கும். பட் ஒயிட் டைல்ஸ் போட்டு உங்களோட பூஜை கபோர்டோ பூஜை ரூமோ இருக்குது, இல்லை ஒயிட் கலரில் கிரானைட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரை படிஞ்சிரும். அடுத்து இந்த ஃபோட்டோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் சாமி ஃபோட்டோஸில் அந்த பொட்டெல்லாம் வைப்போம்ல, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வாசனையான ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம அந்த பூஜை கபோர்டை ஓப்பன் பண்ணும்போதும் நல்ல வாசனையாக இருக்கும். மாதிரி பூஜை கபோர்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன மாதிரி என்ன சின்ன சின்ன விஷயங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் தனியாக பூஜை கபோர்டு ஆர்கனைசேஷன் வீடியோனே ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த க்ளீனிங் வேலைகளை பார்த்துக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. என்னென்னா நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதில் ஒரு சில விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதையே மறந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம லைஃப் அவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க்காக இருக்கட்டும், நம்மளோட காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைங்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஓடிட்டே இருக்கிறதுனால நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதே நம்ம மைண்டில் வராமவே போயிடுது. நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமவே விட்டுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காதனால நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்பில் வரும். ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரி தோணும். நம்ம மனசு ஒரு நிம்மதியாக இல்லாத மாதிரி தோணும். அதுக்கு காரணம் என்னன்னே தெரியாமல் இருப்போம். இப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மறந்த மிஸ் பண்ணின ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நிறைய உறவுகள் நமக்கு இருக்கும். அதில் நிறைய அந்த உறவுகள் அப்படின்ற விஷயத்துக்கே இந்த காலகட்டத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாத நிலைமை இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வேலையை தான் நம்ம மோஸ்ட்லி சொல்லுவோம். எனக்கு வேலைன்னே இருக்கிறதுனால டைமே இருக்க மாட்டேது, அவங்களோட பேசுகிறதுக்கு டைமோ இல்லை அவங்கள பார்க்குறதுக்கு டைமோ கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்ச உறவுகளையோ ஃப்ரெண்ட்ஸையோ நம்ம ரிலேட்டிவ்ஸோ நமக்கு மனசுக்கு நெருக்கமான ஃபேமிலி மெம்பர்ஸையோ ரொம்ப டைம் கொடுத்து பார்க்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், எவ்வளோ நம்ம பிஸியாக இருந்தாலும், நமக்கு பிடிச்சமான ஒரு சில உறவுகள் நமக்கு இருக்கும் இல்லையா. ஒரு சில பேர் அப்படின்னு நான் சொல்கிறது, எவ்வளோ நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ்லேயே ஒரு சில பேர்கிட்ட நம்ம ரொம்ப ஜாலியாக இருப்போம், ரொம்ப மனசு விட்டு பேசுவோம். அவங்கக்கிட்ட பேசினாலே ரொம்ப நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பேர்கிட்டையாவது எப்போவும் ரொம்ப கனெக்டடாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் அவங்கள ஞாபகம் வச்சுருக்கீங்க, அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கீங்க அப்படின்றத அவங்களும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போதும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும். எவ்வளோ வேலைகளுக்கு இடையில் ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு நெருக்கமானவங்க, பிடிச்சமானவங்களோட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதுதான் நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற பேரில் நம்மளோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இது ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத மறந்தே போயிடுறோம். நம்மளோட வேலை நமக்கு எந்த அளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். நம்ம வந்து மன ரீதியாகவும் ரொம்ப சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளோட வேலையை கவனமாக பண்ணுறதுக்கும் சரி, சந்தோஷமாக பண்ணுறதுக்கும் சரி, ரசித்து பண்ணுறதுக்கும் சரி நம்மளால் முடியும். நம்ம மனநிலைமையை வந்து ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கிட்டோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோ உங்களோட ப்ரொஃபஷனை கவனிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் நீங்கள் முழுசாக கவனம் செலுத்த முடியாது. அதே மாதிரி தான் நம்மளோட உடல் நலம். நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம சரியாக கவனிச்சிக்கல, கரெக்டான ஒரு டயட் எடுத்துக்கல, இல்லை ரெகுலராக சாப்பிடக்கூடிய உணவுகளையே வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்காமல் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைமில் ஃபிசிக்கலாகவே நீங்கள் ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஃபிசிக்கலாக டவுன் ஆகிட்டிங்கனாலே உங்களோட ப்ரொஃபஷனில் கவனம் செலுத்துறது கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம உடம்பு ஒத்துழைச்சா தானே நம்மளால் உட்காந்து ஒரு வேலையை பண்ண முடியும். ஸோ எப்போவுமே வந்து உங்களோட ஹெல்த் மேலே ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா இது ரெண்டும் நீங்கள் கவனம் செலுத்தி அது ரெண்டையும் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களோட ப்ரொஃபஷனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் சரி, நீங்கள் உங்களோட வேலையை ரசித்து பண்ணுறதுக்கும் சரி, ரெகுலராக நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளை கூட கவனமாக பண்ணுறதுக்கும் சரி, இந்த 2 விஷயங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க ஆர்கனைசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வார்ட்ரோப் இருக்கும்ல, அதில் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசர் தான். என்னோடய வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஒரு பேப்பர் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது வந்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதை எல்லாத்தையும் தொடச்சிட்டு திருப்பி பேப்பர் போட்டு அதுக்கு மேலே அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி ஏதாவது ஆர்கனைசர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணும்போது பார்த்த ஒரு ஆர்கனைசர் தான் இது. இது வந்து ஃபுல்லாக கார்ட்போர்டில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த கார்ட்போர்டு வந்து ஓரளவு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது, ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் வந்து நம்ம ஜென்ஸோட ஷர்ட் வச்சுக்கலாம், நம்மளோட குர்த்திஸ் ட்ரெஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், குட்டீஸோட ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ஸோட ஷர்ட் வந்து எந்தளவு லென்த் இருக்குமோ அதுக்கு வந்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. நம்மளோட குர்த்திஸுமே தாராளமாக வச்சுக்கலாம், அந்தளவுக்கு லென்த் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி டெப்த்தும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 2 சைட்லேயும் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வார்ட்ரோப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு க்ளீன் பண்ணும்போதெல்லாம் அந்த ஹேண்டிலை பிடிச்சி தூக்கி எடுத்து வச்சுட்டு வெளியில் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு திருப்பி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இதோட ஃபேப்ரிக்குமே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 263 rupees மீஷோவில் வாங்கினேன். அப்புறம் இந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் டீட்டெயில்டாக ஏதாவது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு பாதத்தில் குதிக்காலில் எல்லாம் பெயினாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு அக்குப்ரெஷர் பேட் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து பாதத்தில் குதிக்காலில் வந்து பெயின் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து டாக்டர் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு 5 to 10 minutes வந்து அந்த அக்குப்ரெஷர் பேடில் ஏறி நின்று இந்த மாதிரி லைட்டாக காலுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா காலில் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ தட் நம்மளோட கால் வலி வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கம்மியாகும். நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ தட் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு காலில் வந்து பெயின் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 minutes வந்து காலை வந்து டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி கால் வலியோடு யாராவது இருக்கீங்க, லேடிஸ் நிறைய பேருக்கு கிச்சனில் நிற்கிறப்ப அந்த கால் வலி இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரமோஷனுக்காக வந்த ப்ராடக்ட்லாம் கிடையாதுங்க. நான் வந்து பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட். என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா, மாடியில காஞ்சிட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி கையோட மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சு வச்சுட்ருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு ட்ரெஸ்ஸு காயறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. காஞ்சதுனாலும் ஒரு மாதிரி அந்த ஈர ஸ்மெல் இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ ட்ரையரில் 2 வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே கொண்டு போய் காய போடுறதே. ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக காஞ்சிடுது. இந்த மழை வரதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்ருக்கேன். நான் இப்போ ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட வார்ட்ரோப்பில் நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். இல்லை நீங்கள் ஏதாவது பேஸ்கெட்லாம் இந்த மாதிரி டிஷர்ட்டோ இல்லை உங்களோட ட்ரெஸ்ஸையோ வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மடித்து அந்த பேஸ்கெட்லேயோ இல்லை உங்களோட வார்ட்ரோப்லேயோ வச்சிங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். ப்ளஸ் ஒரு டிஷர்ட் எடுக்கும்போது இன்னொரு டிஷர்ட் கலைஞ்சி போகிறது இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். நான் ரொம்ப நாளாக இதே மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்க்காதவங்களுக்கு இப்போது இந்த வீடியோவில் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வந்து நான் இந்த டிஷர்ட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒன்று எடுக்கும்போது இன்னொன்று கலைஞ்சு போகாமல் இருக்கும். இவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.